நிழல் ராணியை தோற்கடித்த பிறகு ஜோவி ஒரு புதிய பொறுப்பை உணர்ந்தார். அவள் தன் நாட்களை ஃபேபியுடன் மதிரும் பயிற்சி செய்து அவளது நிலவக்க சக்திகளை மேலும் அறிந்து கொண்டாள். இருப்பினும் விசித்திரமான ஒவ்வொரு இரவும் அவள் ஒரே கனவை மீண்டும் மீண்டும் கேட்டாள். கனவை வெள்ளி இலைகளை கொண்ட உயர்ந்த மரங்களால் சூழப்பட்ட ஒரு ஒளிரும் தோப்பில் அவள் நின்றாள். தோப்பின் மையத்தில் நிலவொளியில் செய்யப்பட்ட நீரூற்று இருந்தது. நீரூற்றின் உச்சியில் ஆற்றலுடன் துடிக்கும் ஒரு அழகான ஸ்படிகம் இருந்தது. நிலவுக்குள் தோப்பை கண்டுபிடி என்று கிசுகிசுப்பான குரலில் கனவு எப்போதும் உடைத்தது. ஒரு நாள் மாலை ஜோவி மலை உச்சியில் அமர்ந்து நட்சத்திரங்களை பார்த்துக் கொண்டிருந்த போது ஃபேபி அவள் அருகில் சிறகுகளை அசைத்தபடி தோன்றினாள். ஏன் ஏதோ யோசனையில் இருக்கிற ஜோவி, ஏதாவது மனக்கலக்குமா என்றார். பதில் சொல்வதற்குள் ஜோவி தயங்கினாள். எனக்கு இந்த கனவுகள் தொடர்ந்து வருகின்றன பேபி. வெள்ளியை போல் ஒளிரும் மரங்களை கொண்டு தோப்பும் ஒளியால் செய்யப்பட்ட நீரூட்டும் உள்ளது. அந்த பதக்கத்தில் ஏதோ முக்கியமான விஷயம் காட்டுவது போல் உணர்கிறேன் பேபி என்றார். பேபியின் கண்கள் விரிந்தன. த மூன்லைட் க்ரோ என்று கிசுகிசுத்தான். நான் அதை பற்றி கேள்விப்பட்டேன், ஆனால் பல நூற்றாண்டுகளாக யாரும் அதை பார்த்ததில்லை. இது ஒரு புராதனமான மாயாஜல பொருள். இது நிலவுக்கல்லை விடவும் சக்தி வாய்ந்தது. உன்னுடைய கனவு உன்னை அங்கு அழைத்து செல்லும். நீ அங்கு செல்ல வேண்டும் என்றாள் ஃபேபி. மறுநாள் காலை ஜோவியும் ஃபேபியும் அந்த மூன்லைட் குரோவை கண்டுபிடிக்க ஒரு பயணத்தை தொடங்கினார்கள். பாதை நீண்டது. காடு விசித்திரமாக தோற்றியது. அவள் உள்ளே செல்லும் பொழுது மரங்கள் வீரமாக வளர்ந்ததாக தோன்றியது. அவற்றின் கிளைகள் மீது பின்னி பிணைந்து சூரிய ஒளியே பூமியில் விழாமல் தடுத்திருந்தன. ஒரு கட்டத்தில் அவர்கள் வெள்ளி ரோமங்கள் மற்றும் பிரகாசமான நீல நிற கண்கள் கொண்ட ஒரு மர்மமான நெறியை சந்தித்தனர். அது அவர்களின் பாதையில் அமர்ந்து ஜோவை உற்று பார்த்தது. இது ஆபத்தானது என்று நினைக்கிறேன் ஜோவி, ஒரு அடி பின்வாக்கி கேட்டான். ஃபேபி நரியின் அருகே பறந்து கொண்டிருந்தது. அவளது சிறகுகள் மின்னியது. இல்லை, இது ஒரு பாதுகாவலர் என்று நான் நினைக்கிறேன். இது போன்ற விளக்குகள் மந்திர இடங்களை பாதுகாக்கின்றன. நரி சற்றே கண் சிமிட்டியது. பின்னர் அமைதியாக அது மரங்களுக்குள் நுழைந்தது. ஜோவியும் ஃபேபியும் ஒரு பார்வையை பரிமாறிக்கொண்டு நரியை பின்தொடர்ந்தனர். நரி அவர்களை முறுக்கு பாதையின் வழியாகவும் அளவளக்கும் நீரோடை வழியாகவும் இறுதியாக மென்மையான ஒளிரும் ஒளிவின் ஒளிவூட்டுக்கு அழைத்துச் சென்றது. ஜோவி பெருமூச்சு விட்டாள். இது நிஜம், மூன்லைட் க்ரோ. தோப்பு அவனுடைய கனவைப் போலவே இருந்தது. வெள்ளி இலைகளை கொண்ட மரங்கள் அவற்றை சூழ்ந்தன. மையத்தில் நீரூற்று நின்றது. அதன் நீர் திரவ நில ஒளியைப் போல மின்னியது. நீரூற்றின் உச்சியில் அவள் கனவில் கண்ட ஸ்படிகம் காணப்பட்டது. அது அதிக சக்தியுடன் ஒளிரியது. ஜோவி அருகில் சென்றதும் ஃபேபி சற்று கவலைப்பட்டாள். கவனமாக இரு ஜோவி, அந்த ஸ்படிகம் சக்தி வாய்ந்தது. பேராசை உடையவர்களால் இதை தொட முடியாது. மந்திரத்தை உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே அதை தொட முடியும் என்றாள். ஜோவி தலையசைத்தாள். ஆனால் அவள் கையை நீட்டுவதற்கு முன் குளிர்ந்த காற்று தோப்பு ஒளியாக வீசியது. மரங்களிலிருந்து ஒரு நிழல் உருவம் வெளிப்பட்டது. அது நிழல் ராணியின் மகன்களில் ஒருவனான கைரா. சிறுமியே, நீ எங்களை விரட்டிவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் இருள் அவ்வளவில் மறைவதில்லை என்று கைரா கர்ச்சித்தாள். அந்த ஸ்படிகம் நிழலுக்கு சொந்தமானது. நான் அதை எடுத்துக் கொள்வேன் என்றார். கைரா அருகில் செல்ல ஜோவின் இதயம் படபடத்தது. அவனுடைய இருண்ட மந்திரம் அவளை சுற்றி சுழன்றது. ஆனால் இந்த முறை ஜோவி தயாராக இருந்தாள். அவள் மூன்ஸ்டோன் பதக்கத்தை உயர்த்தினாள். அது ஒரு அற்புதமான வெள்ளி ஒளியை உயரத் தொடங்கியது. இந்த தோப்பிலிருந்து நீ எதையும் எடுக்க மாட்டாய் என்று ஜோவி சொன்னாள். அவள் குரல் சீரானது. இங்குள்ள மந்திரங்கள் ஒளிக்கு சொந்தமானது. நான் அதை எடுத்துச் செல்ல அனுமதிக்க மாட்டேன் என்றாள்.
ஜோவி தனது முழு பலத்தையும் வரவழைத்து நிலவுக்களின் சக்தியையும் அடக்கத்திலிருந்து ஒரு ஒளிக்கற்றையை தோப்பின் சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினார். கைரா கூச்சலிட்டார். அவனது இரண்ட மந்திரம் மூன்ஸ்டோனின் தூய ஆற்றலுடன் பொருந்தவில்லை. மெதுவாக நிழல்கள் மறைந்து விட்டன. கைரா பின்வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காட்டுக்குள் மறைந்தது. மூச்சுவிட்ட ஜோவி பேபியை பார்த்தாள். நானா இதை செய்தேன்? ஆனால் நான் மூன்ஷாட்டை தொடக்கூட இல்லையே. பேபி சிரித்தார். அவள் கண்கள் பிரகாசித்தன. உனக்கு இது தேவையில்லை. மூன்ஷாட் உன்னுடைய இதயத்தில் ஒன்றிவிட்டது. ஜோவி, நீ நினைத்ததை விட மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்றாள். அவர்கள் ஒளிரும் நீரூற்றின் அருகே சென்றபோது அரி மீண்டும் தோற்றி, இப்போதைக்கு தோப்பு பாதுகாப்பாக உள்ளது என்று சொல்வது போல் ஜோவின் காலடியில் நின்றது. ஆனால் இது ஆரம்பம் என்று ஜோவிக்கு தெரியும். நிழல்கள் திரும்பவும் வரும். மூன்ஸ்டோன் பதக்கத்துடன் அவளது பயணம் வெகு தொலைவில் இருந்தது. மூன்ஷாட்டின் சக்தி இப்பொழுது தன்னுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் ஜோவி முன்பை விட சக்தியுடன் உணர்ந்தாள். ஆனால் இருள் மிகவும் ஆபத்தானதாக வளரும் என்பதை அவள் உணர்ந்தாள். ஃபேபியுடன் சேர்ந்து ஜோவி இந்த உலகத்தை அந்த இருண்ட சக்தியிலிருந்து பாதுகாப்பதாக சபதம் செய்தார்கள்.